பதிக்க வேணும் கொஞ்சம் நாங்கள் வண்டி. ஃபேஸ்புக்கில் போகும், யூடியூப்பில் எல்லா பக்கத்தாலையும் போகும் இந்த நிகழ்வு. பாமுகம் ஓ. டிவியில் தமிழ் வானொலி ஊடாக உறவுகளின் இணைய வருவது பயனும் பகிர்வும் தொகுப்போடு ஜெயா நடேசன் அவர்கள். வாருங்கள். வணக்கம். வணக்கம். எஃப்ஏடி லண்டன் தமிழ் ரேடியோ பாமுக அதிபர் நடாமோகன், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன், பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாவருக்கும் எனது காலை வணக்கம். நான் ஜெர்மனிலிருந்து திருமதி ஜெயா நடேசன். இன்று பயனும் பகிர்வு நிகழ்வு 242 சமூக ஒருங்கிசை வலியுறுத்தும் ஆண்டு 2026 மூத்தோர் மாண்பு போற்றும் பங்குனி மாதம். இதனை அதிபர் நடாமோகன் அவர்களுக்கு அறிவித்தார். அவருக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு இன்று விருந்தினராக இந்தியா ஈரோடு நகரத்திலிருந்து பிசியோதெரபி வைத்தியர் டாக்டர் பிரகாஷ் அவர்கள் பகிர வந்துள்ளார். டாக்டர் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு, நீங்கள் சென்னை கவிதா மெடிக்கல் காலேஜில் 5 இயர்ஸ் கோர்ஸ் முடித்துக்கொண்டு 25 வருஷமாக உங்களோட பணியை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை நன்றிகளையும் கூறிக்கொண்டு எங்களது லண்டன் ரேடியோ உறவுகள் அதிபர் நடாமோகன், கலைவாணி மோகன், அடுத்த உறவுகள் எல்லோரும் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் உங்களோட என்ன நோய் ஏற்படுகின்றது, அதால் நான் என்ன பயிற்சி செய்ய வேணும் என்றது அதை பற்றி நீங்கள் பகிர வருகிறீர்கள். உங்களை வாழ்த்தி வரக்கூடும். வாருங்கள் டாக்டர். வணக்கம். வணக்கம். ஓகே, இப்போ நன்றி என இதுல இன்வைட் பண்ணதுக்கு. உங்களுக்கு லண்டன் ரேடியோ ஸ்டேஷன் சார்பா தானே என்ன கூப்பிட்டுருக்கீங்க? ஓகே. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு எல்லாருக்கும் இருக்கிற காமன் ஹெல்த் இஷ்யூஸ் பற்றியும் லைஃப் ஸ்டைல் டிசீஸ் பற்றியும் அதை எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணி பெர்மனண்ட்டாக க்யூர் பண்ணலாங்கிறத பற்றி சொல்கிறேன். இதனோட தலைப்பு வந்து டிசீஸ் யோகா, 100 நோய்களை தீர்க்கக்கூடிய யோகா. அதை பற்றி சொல்கிறேன். 100 நோயில் ஒரு உதாரணத்துக்கு 10-20 நோய் சொல்கிறேன். அதுக்கெல்லாம் இந்த எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் மோஸ்ட் காமனாக உங்களுக்கெல்லாம் வர்றது தான். அந்த சிம்டம்ஸையும் சொல்லி, அப்புறம் டிசீஸை சொல்லி, அதுக்கான காரணத்தை சொல்லி, அப்புறம் என்ன எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா ஆகும்னு சொல்கிறேன். சரிங்களா? ஓகேங்களா? நான் பேசுறதெல்லாம் கரெக்டாக கேட்குதா உங்களுக்கு? ஓகே, ஓகேங்க. என்னன்னு கேட்டால், மோஸ்ட் காமனாக இருக்கிற மைக்ரைன், ஒரு பக்க தலைவலி, அப்புறம் தலை சுத்தல், இம்பேலன்ஸ், வாமிட் வர மாதிரி இருக்கிறது, காதுக்குள்ள ஊனு டினிட்டஸ் சவுண்டு, கழுத்தில் ஸ்டெர்னோக்ளிடமாஸ்டர் ட்ரெப்பீசியஸில் வலி, செஸ்ட்லியோ பிரெஸ்ட்லியோ வலி, ரைட்டு லெஃப்ட்டு. அதுவும் லெஃப்ட் வலிச்சுட்டா நிறைய பேர் வந்து 30-40 இசிஜி எடுக்கிறது, எக்கோ, ட்ரெட்மில், அந்த மாதிரி நிறையா டெஸ்ட்டுக்குள்ளார போய் சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹார்ட் அட்டாக் கிடையாது. இதெல்லாம் சர்வைகோஜெனிக் பெயின்னு ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டினால வர்றது. அதை தவிர கையில் கரண்ட் ஊடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, இதை தவிர கையை மேலே தூக்குனா வலி, சைடில் கொண்டு போய் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட் அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அம்மா போடுற இடத்துல வலி, அதுக்கு பேர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ், ஃப்ரோசன் ஷோல்டர் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ், அந்த மாதிரி நோயை பற்றி அந்த சிம்டம்ஸுக்கான தீர்வு. அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் வலிச்சது, தலை சுத்தல், இம்பேலன்ஸ் எல்லாம் வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால மெயினாக வருது, கழுத்தெலும்பு தேய்மானத்தினால. அதை தவிர டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூசன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அண்ட் பிரேக்கியல் நியூராலஜியா அப்படின்னா தமிழில் ஜவ்வு வீங்கி, ஜவ்வு தொத்தி, ஜவ்வு விலகி, நரம்பு அழுத்தி வருது. ஸோ அந்த இதுக்கான எக்ஸசைஸு, அந்த நோய் என்னங்கிறதையும் சொல்லியிருந்தேன் இதில். இதை தவிர என்ன, செஸ்ட் பெயின், பிரஸ்ட் பெயினை சொல்லியிருந்தேன். அது வந்து சர்வைக்கோஜெனிக் பெயின்லேருந்து வருது. சர்வைக்கோஜெனிக் பெயின்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் சர்வைக்கலில் ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி ஸ்பைனில் வந்து செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் தான் ஸ்பைனல் கார்டு மிதந்துட்டுருக்கும். செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் 400க்கும் மேற்பட்ட கெமிக்கல்ஸ் இருக்கும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து எந்நேரம் ஸ்ட்ரெஸ்ஸையே உள்வாங்கி வாங்கி அது சரியாக ஒர்க் பண்ண முடியாத இடத்துக்கு போய் டிஸ்டர்ப் ஆகி தான் இந்த தலை சுத்தல், இம்பேலன்ஸ் எல்லாம் வர்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி இதை வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாலோ எது எடுத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. இதை வந்து கிளினிக்கலாக தான் டயக்னோஸ் பண்ண முடியும். சிம்டம்ஸை வச்சு கிளினிக்கலாக டயக்னோஸ் பண்ண முடியும். அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இதை தவிர
இடுப்புல வலி, பெட்டெக்ஸ் தொட, கெண்டைக்கால், பாதத்துல வலி, கால் விரல் மரமரப்பு, இல்ல யூரின் அடிக்கடி போறது, இருமுனா தும்முனா யூரின் போயிருது, இல்ல பாத்ரூம் போறதுக்கு முன்னாடியே யூரின் போயிருது, இந்த மாதிரி பிளாடர் இன்கான்டினன்ஸ், ஈவன் மோஷன் போறதும் அதே மாதிரி பவல் இன்கான்டினன்ஸ், இந்த இடுப்பு வலி இதெல்லாம் வந்து மோஸ்ட் காமனா இடுப்புல எலும்பு தேஞ்சு போய் ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்தி வருது. அந்த நோய்க்கு வந்து மெடிக்கல் டேர்ம்ஸ்ல லம்பார் ஸ்பாண்டிலைட்டிஸ், டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் ப்ரொட்ரூஷன், டிஸ்க் ப்ரொலாப்ஸ் அண்ட் சயாட்டிகா. அதனால வர்ற சிம்டம்ஸ்க்கும் இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லி தர போறேன். 100 டிசீஸ்ல என்னென்ன டிசீஸை கவர் பண்றேன்னு இப்போ சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அதை தவிர முட்டி தேய்மானம், அதாவது குந்த வச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிச்சா, அதாவது கீழே இந்தியன் டாய்லெட் மாதிரி குந்த வச்சு உட்கார்ந்துட்டு எந்திரிக்கிறப்போ வலி இல்ல கரக் கரக்குன்னு கிரிபிடேஷன் சவுண்டு இந்த மாதிரி வருது பாத்தீங்களா? அந்த மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நீ அப்படின்னா முட்டி தேய்மானம்னு அர்த்தம். அந்த மாதிரி டாக்டர் வீடியோ வேற இருக்கிறவங்களுக்கு இல்லை. வீடியோ வரலையா? டாக்டர் காணையில் உங்களோட வீடியோவை. என்னோட வீடியோங்களா? ஆமாம். தெரியுது தெரியுது உங்களோட வீடியோ தெரியுது. தெரியுதுங்க, எனக்கு தெரியுது. தெரியுது, நீங்களும் தெரியுறீங்க. உங்களோட இன்டர்நெட்ல ஏதாச்சும் சின்ன ரைட். ஓகே. மிஸ்டேக் தெரியுது சரி, தெரியுது. தெரியுதுங்களாங்க? எல்லாருக்கும் கேக்குதுங்களாங்க? ஆமா கேக்குது, வடிவா கேக்குது, ஓகே, வடிவா தெரியுது. நான் நான் புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இப்ப ஆரம்பத்துல ஜஸ்ட் பேரா சொல்லிட்டு வரேன், அப்புறம் சொல்றேன். இதை தவிர வேரிகோஸ் வெயின்னு பச்சை நரம்பு காலில் வலிக்கிறது, இது தவிர குதிங்கால் வலி, காலையில எந்திரிச்சா ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சா ஊன முடியல, அந்த மாதிரி பிளான்டார் பேசைட்டிஸ் ஆர் கால்கேனியல்ஸ் பரு, குதிங்கால்ல நீர் கோர்த்துக்கிறது இல்லை எலும்பு வளர்றது, இந்த மாதிரி பிரச்சனை. இது மாதிரி தலையிலேருந்து பாதம் வரைக்கும் மோஸ்ட் காமனா இருக்கிற லைஃப் ஸ்டைல் டிசீஸ்க்கு நான் இன்னைக்கு சொல்ல போறது எல்லா நோய்களுக்குமே யூஸ் ஆகும். அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இப்போ நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, ஸ்பைனல் கார்டில் கழுத்தில் வர்ற தேய்மானமோ வலி, இடுப்பில் வர்றது, அது தவிர முட்டி தேய்மானம், இது தவிர வேரிகோஸ் வெயின், இந்த மாதிரி பேசியிருக்கேன். பெல்விக் ஃப்ளோர் மசில் வீக்னஸ்ஸு, அப்புறம் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி குறைக்கிறதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மன அழுத்தம், ஓவர் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங், இதுவும் இந்த 100 நோய் யோகாவில் அடங்கும். அப்புறம் கண்ணுக்கெல்லாம் சொல்லித் தர்றதுனால ஐ பவர் மேம்படும், கண்ணுக்கு வர்ற நோய்களை எல்லாம் தடுக்கலாம், ஏதாச்சும் நோய் இருந்தால் கூட சரி பண்ணிக்கலாம். இதை தவிர நான் வந்து மைக்ரைனை சொல்லியிருக்கேன். இது மாதிரி நிறைய இன்னும் இன்க்ளூடட் 100 டிசீஸ் நான் 10-15 தான் சொல்ல முடியுது டைம் இல்லாததுனால. இது மாதிரி சுகர் பேஷண்ட்ஸ் கூட இதை ஃபாலோ பண்ணி டயபெட்டிஸ் ரிவர்சல் ஆகலாம். பிபி பேஷண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் எல்லாம் வந்து ரொம்ப காம் டவுன் ஆகி பிபியை குறைக்கவும் ரிவர்சல் பண்ணவும் யூஸ் ஆகும். தைராய்டு ரிவர்சலுக்கும் யூஸ் ஆகும் இந்த எக்ஸசைஸஸ். தைராய்டுனால குண்டாயிடுறாங்கல்ல, ஹைப்போதைராய்டிசம், அதுலேருந்து குறைக்கலாம். வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இன்சோம்னியா, தூக்கமின்மை இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தூக்கம் வந்துடும். இதை தவிர ஒரு கிடினஸ் இம்பேலன்ஸ் அந்த மாதிரிலாம் சொன்னோம்ல, அவங்களுக்கும் பர்டிகுலர்லி இந்த செஸ்ட் பெயின் பிரஸ்ட் பெயின்னால அவதிப்படுறாங்கல்ல, செஸ்ட்ல வலி லெஃப்ட் சைட்லேயோ ரைட் சைட்லேயோ, பர்டிகுலர்லி லெஃப்ட் சைடில் இருந்தால் ரொம்ப பயப்படுறாங்கல்ல, அதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு வேகமாக நிறைய நோயை சொல்லியிருக்கேன், மேபி கன்ஃபியூஸ் ஆயிருப்பீங்களோ என்னமோ. இதுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? இதை தவிர ப்ரிவென்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு, ரிவர்சல் ஆஃப் ஏஜை கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 75 இயர்ஸ் ஓல்டுனா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருந்து சொல்கிறபடி ஃபாலோ பண்ணால் 65 இயர்ஸ் ஓல்டு அளவுக்கு 60 இயர்ஸ் ஓல்டு அளவுக்கு தான் தேய்மானம் இருக்கும் நம்ம உடம்புல. அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ நோயை சொல்லியிருந்தேன், சிம்டம்ஸை சொல்லியிருந்தேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இது எல்லாமே லைஃப் ஸ்டைல் டிசீஸ், வாழ்க்கை முறையினால வர நோய். வாழ்க்கை முறையினால என்ன பண்றோம்னா, மெயினா வந்து எதுவும் பெருசா நம்ம, அதாவது எல்லாரும் குடிக்கிறாங்களா ஸ்மோக் பண்றாங்களான்னா அதெல்லாம் கூட அவ்வளோக்கா கிடையாது. ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது குடிக்கிறது ஸ்மோக் பண்றதை விட மோசமா இருக்கு, புரியுதுங்களா? அதனால வாழ்க்கை முறையில மன அழுத்தம் இல்லாம அன்பாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தா இந்த மாதிரி நோய்கள் வராம தடுக்கலாம், சரிங்களா? இது இந்த லைஃப் ஸ்டைல் டிசீஸ் எல்லாம் க்யூர் ஆகிறதுக்கு எப்படி க்யூர் பண்ணுறேங்கிற ஒரு பயாலஜியை மட்டும், ஈவன் சுகரை கூட எப்படி க்யூர் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதை வச்சே மற்ற நோயெல்லாம் கண்டுபிடிச்சிக்கோங்க. எப்படி இந்த 100 நோய் யோகா செயல்படுதுன்னா, தலையிலிருந்து பாதம் வரைக்கும் எந்த மசில்ஸையும் நாங்கள் விட்டு வைக்கிறது இல்லை. அதாவது தலையிலிருந்து பாதம் வரைக்கும்
எந்த மசில்ஸையும் நாங்க விட்டு வைக்கிறது இல்ல. ஓகேங்களா? எல்லா மசில்ஸ்க்கும் நான் எக்ஸசைஸ் சொல்லி தர்றதுனால, எல்லா மசில்ஸ்க்கும் ஜென்டிலா 7 கன்ட்ராக்ஷன்ல எக்ஸசைஸ் சொல்லி தர்றதுனால என்ன நடக்குதுன்னா என்ன நடக்குதுன்னா எல்லா மசில்ஸ் வந்து செல்களால் தானே ஆயிருக்கு. எல்லா செல்ஸுக்கும் பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது. பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுனால என்ன நடக்குதுன்னா ஆஹ், அது வந்து அதுக்கு உணவு தேவைப்படுது. இப்போ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் சும்மா இருந்தோம்னா நம்மளோட ஆஹ், நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து கலோரியா வந்து யூஸ் பண்ணாது செல்ஸ். இதே வந்து இது மாதிரி ரெகுலர் பேசிஸ்ல நான் ஏரோபிக்ஸ் நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ் தான் நான் சொல்லித் தர்றது. அதை சொல்லித் தரப்ப என்ன ஆகுதுன்னா ரெகுலர் பேசிஸ்ல நான் சொல்லித் தரப்போ என்ன ரெகுலரா அதுக்கு வந்து பசி ஆயிடுது செல்ஸ்க்கு. அதாவது செல்ஸ்க்கு வந்து சுகர் தேவைப்படுது அந்த கன்சப்ஷனுக்காக, அது மெட்டபாலிசம் நடக்கிறதுக்காக. அதனால பிளட்ல இருக்கிற சுகரை இன்சுலினோட ஹெல்ப் இல்லாம கூட எடுத்து அதை வந்து எரிச்சிடுறதுனால தான் ஒரு சுகர் லெவல் குறையுது. அதே மாதிரி தான் எல்லா செல்ஸ்க்கும் நான் சொல்லித்தரப்போ ஸ்ட்ரென்தனிங் ஆகி இந்த மாதிரி எல்லா நோய்களும் சரியாகுது. இப்படி தொடர்ந்து செய்கிறப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற செல்ஸோட கேரக்டரை வந்து அது மாற்றி இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அப்படிங்கிற கேரக்டரை கொண்டு வந்து அதில் தான் வந்து டயபெட்டிஸ் எல்லாம் ரிவர்சல் ஆகுது. இதே கோணத்தில் தான் எல்லாமே நடக்குது. இந்த எக்ஸசைசஸ் வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை ரெகுலேட் பண்ணவும், அப்புறம் நெக் பெயின் பேக் பெயின் இருந்தால் அதை குறைக்கவும், அதை தவிர ஒரு நான் சொன்ன எல்லா விதமான தலைவலி, செஸ்ட் பெயின், நீ பெயின், பேக் பெயின், இது எல்லாத்துக்குமே இந்த எக்ஸசைஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நம்ம எந்த மசில்ஸையும் தலையிலேருந்து பாதம் வரைக்கும் விட்டு வைக்கல. ஸோ இப்போ லைட்டாக அதனோட மெக்கானிசமை சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸசைஸை சொல்லிகிட்டே வர்றேன். தலையிலேருந்து பாதம் வரைக்குமே சொல்லி காட்டுறேன், செஞ்சு காட்டுறேன். இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டாக சொல்லித்தர வந்து ஒரு 15 மணி நேரம் தேவைப்படும். இப்போ நான் அரை மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் சொல்கிறதுனால கொஞ்சம் வேகமாக அதனோட ஒரு முழுசாக சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஃபேஷியல் எக்ஸசைஸில் ஆரம்பிக்கும். இது ஃபேஸ் க்ளோயிங்காக இருக்கவும், ஃபேஸில் இருக்கிற பெயின், சைனசைட்டிஸ், ஹெட் ஏக் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது ஃப்ரான்டாலிஸ் மசில் இந்த இடத்துல. இது கொருகேட்டர் சூப்பர்சிலி, ஆர்பிகுலரிஸ் ஆக்குலை, நேசாலிஸ், ரைசோரியஸ், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் அப்பர், ஆர்பிகுலரிஸ் ஓரிஸ் லோவர், மென்டாலிஸ், இப்படி எல்லாம் மசில்ஸ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஆக்ஷனை 7 டைம்ஸ் கண்ட்ராக்ட் ரிலாக்ஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு இங்கே எல்லாம் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகி டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதோட ஐ எக்ஸசைஸும் சேர்றப்போ ஃபேஸை சுற்றி நம்ம கவர் பண்ணிடுறோம். இந்த மாதிரி தான் அடுத்து நெக்கு, பேக்கு, அப்டாமன், பெல்விஸ் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணுறதா இருக்கும். ஸோ என்ன நடக்குதுன்னா இப்போது ஃப்ரான்டாலிஸ்க்கு நெத்தியை மேலே சுழிச்சு 1 2 3 4 5 6 7 8 9 10 வரைக்கும் வச்சிருந்து இப்படி கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? அடுத்தது இது மாதிரி 7 தடவை பண்ண வேண்டியதாக இருக்கும். நெத்தியை மேலே சுழிக்கிறது 10 கவுண்ட்ஸு, ரிலாக்ஸ் 10 கவுண்ட்ஸ், இந்த மாதிரி 7 தடவை செய்கிறதா இருக்கும். அடுத்தது கொருகேட்டர் சூப்பர் சிலி. அப்படின்னா இந்த நெத்தியை சுழிக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறது 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி இதுவும் 7 தடவை. இப்போ ஒரு தடவை செஞ்சு காட்டுறேன், அந்த மாதிரி 7 தடவை. அடுத்து ஐக்கான எக்ஸசைஸ், கண்ணை மூடுறது 1 2 3 4 5 6 7 8 9 10, கண்ணை திறக்கிறது 1 2 3 4 5 6 7 8 9 10. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயை டீப்பாக க்ளோஸ் பண்ணுறது, கண்ணை 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி இந்த இடத்துக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு எக்ஸசைஸ் இருக்கும். இப்போ கொஞ்சமாக செஞ்சுருக்கேன், புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ஃபேஷியல் இருக்கிற எல்லா மசில்ஸுக்கும் எக்ஸசைஸ் வந்துடும் அந்த 100 டிசீஸ் யோகாவில். அடுத்து கண்ணுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருந்த போதிலும் ஒரு 3-4 எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன் கண்ணுக்கு. சரிங்களா? கண்ணுக்கு என்ன எக்ஸசைஸ்னு கேட்டிங்கன்னா, ஐக்கான எக்ஸசைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணை மேலே பார்க்கறது 1 2 3 4 5 6 7 8 9 10. கண்ணை கீழே பார்க்கறது 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை. எகைன் மேலே பார்க்கறது 10 கவுண்ட்ஸ், கீழே பார்க்கறது 10 கவுண்ட்ஸ். இந்த மாதிரி 7 தடவை செய்யலான்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ஐ ரைட்டில் பார்க்கறது 7 கவுண்ட்ஸ்,
கண்ணை லெஃப்ட்ல பார்க்கறது 7 கவுண்ட்ஸ் 7 கவுண்ட்ஸ்னா 7 டைம்ஸ் 10 கவுண்ட்ஸ் வச்சிருக்கணும். ரைட்ல இப்படி 1 2 3 4 5 6 7 8 9 10, லெஃப்ட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி அடுத்த எக்ஸசைஸ் என்னன்னா ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7 டைம்ஸ் 1 2 3 4 5 6 7. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 1 2 3 4 5 6 7. இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் ஐக்கு இருக்கு, கண்ணுக்கு நிறைய எக்ஸசைஸ்னா அதுவே ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் சொல்ற மாதிரி. ஆனா ஒரு எக்ஸாம்பிளுக்கு கண்ணு வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன கவர் பண்ணியிருக்கேன்? ஃபேஸு, கண்ணு எல்லாம் கவர் பண்ணியிருக்கேன். இது இன்னும் எஸ்டாப்ளிஷ்டா வரும். இப்போதைக்கு சிம்பிளா கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதனால ஃபேஸ் கவர் ஆயிடுச்சா? அடுத்தது சர்வைக்கல் எக்ஸசைஸ். சர்வைக்கல்னால தான் இந்த செஸ்ட் பெயின்லாம் வருது. இப்போ நான் சொல்லித்தர போற சர்வைக்கல் எக்ஸசைஸ் பண்ணாலே செஸ்ட் பெயின், பிரஸ்ட் பெயின், தலை சுத்தல், இம்பேலன்ஸு, வெர்டிகோ, ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரி, காதுக்குள்ள ஊனு டினிட்டஸ் சவுண்டு, காதுல வலி, அப்புறம் கையில விரல் மரமரப்பு, கை வலி, அதுக்கப்புறம் மூச்சுவோட சிரமம், பால்பிட்டேஷன், இதய துடிப்பு அதிகமாக இருக்கிறது, ஈவன் கேஸ்ட்ரைட்டிஸ்க்கும் பிரெயினுக்குமெல்லாம் பயங்கர சம்மந்தம் இருக்கு. கேஸ்ட்ரிக் ட்ரபுள், அல்சர், அதெல்லாம். ஏன்னா வயிறில் ஒன்று தெரியாமல் கெட்டது சாப்பிட்டோம்னா தலை வலிக்கும். எப்படி வயிறில் சாப்பிட்றப்ப தலை வலிக்குதுன்னா இன்டர் கனெக்டட். அது மாதிரி தலையில் ஸ்ட்ரெஸ் ஆனால் வயிறில் வலியோ, ஸ்ட்ரெஸ்ஸுனால அல்சர் வரும்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். எப்படின்னா பிரெயினும் இதெல்லாம் கனெக்டாக இருக்குது. பிரெயினும் இதுவும் ஸ்பைனல் கார்டு வழியாக தான் கனெக்ட் ஆகுது. அதனால தான் ஸ்பைனல் கார்டை கூல் டவுன் பண்ணால் இது எல்லாமே க்யூர் ஆகுது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகிற மாதிரி எக்ஸசைசஸ் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி டீச் பண்ணுறேன். பாருங்கள், நான் கேமராவை கரெக்டாக வச்சுக்கிறேன். பார்த்துட்டு நீங்கள் செய்யறதுனாலும் செய்யலாம், இல்லை பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்கலாம். ஓகேங்களா? இதோ 1 minute. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்றேங்க. தெரியலனா சொல்லுங்க. எதுக்கு எனக்கு லைட் வெளிச்சம் அப்படி இருக்கு? தெரியலனா சொல்லுங்க. மேல ஒரு லைட் ஆஃப் பண்றது என்ன பண்ணுவோம்? ஓகே ஓகே, நான் அடுத்த எக்ஸசைஸ் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேங்க. ஒரே நிமிஷம். எஸ், ஓகே. சர்வைக்கலுக்கான எக்ஸசைஸ் நிறைய வீடியோல பார்த்துருப்பீங்க. ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7. ஓகேங்களா? இது நான் ஏன் நிறைய இடத்துல சொல்றேன்னா, உடனே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி இதையெல்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுருதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்பைனல் கார்டுக்கு லைஃப்லயே அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த இடத்துக்கெல்லாம் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகிருக்கும். அதனால அது படுற கஷ்டத்தை எல்லாம் அப்படியே ஒரு நாளில் வித்தின் 3 days வலி, செஸ்ட் பெயின், இம்பேலன்ஸ் எல்லாமே சரியாக யூஸ் ஆகுது. இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பார்க்க சிம்பிளாக தெரிஞ்சாலும் இதில் க்யூர் ஆனவங்க மில்லியன்ஸ் ஆஃப் பேர் கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயும் எழுதுவாங்க. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், ஹெட்டெல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது இது ஷோல்டர் பிரேசிங். இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, கை இப்படி போயிடக்கூடாது, மேலேயும் போயிடக்கூடாது, நேராக இப்படி வரணும். சிலர் செய்யறப்போ இப்படி 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 செய்வாங்க. அப்படி கிடையாது, நேரு. அப்பதான் எஃபெக்டிவா இருக்கும். தலையை நேராக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இப்படி மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10, கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி 7 டைம்ஸ் செய்யலாம். இதுக்கு பேர் எலிவேஷன், ரிலாக்ஸ். இது மாதிரி 7 டைம்ஸ் 4 சொல்லி இருக்கணுங்களா? 1 ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ், ஷோல்டர் பிரேசிங், இப்படி மேலே கீழே. அடுத்தது இது மாதிரி விரல் நுனியை வச்சுக்கிட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10, 1 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 7 தடவை பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். 10 கவுண்ட்ஸ் இப்படி வச்சிருக்கிறது, 10 கவுண்ட்ஸ் இப்படி வச்சிருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி 7 டைம்ஸ். அடுத்தது இதுலேயும் சர்வைக்கல்லையும் இன்னும் எக்கச்சக்க எக்ஸசைசஸ் இருக்கு. இப்போதைக்கு 5 எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன்.
அடுத்து நான் பேச போற ப்ராப்ளம் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் பெரிய ஆர்த்ரைட்டிஸ் ஆர் அடசிவ் கேப்சுலைட்டிஸ். அது என்ன நோயின்னு கேட்டா, கையை இப்படி மேலே தூக்குனா வலி, கையை சைடில் கொண்டு போய் காது வரைக்கும் தூக்குனா வலி, பின்னாடி கொண்டு போய் பிடிச்சா வலி, நைட் அந்த பக்கம் திரும்பி படுத்தா அம்மை போடுற இடத்துல வலி. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு கண்டிப்பா எக்ஸசைஸ் தான் தீர்வு. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுல வருதுன்னா மெயினா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வருதுங்க. அதுக்கப்புறம் 2வது இடத்துல கழுத்தெலும்பு தேய்மானத்தினால வருது. அதாவது ஸ்பாண்டிலைட்டிஸ், சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ்னால வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல வந்து இது சின்னதா ஏதாச்சும் அடிபட்டிருந்தா அதனால வருது. சரிங்களா? ஸோ இதுக்கு என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் இப்படி 2 கையும் கோர்த்து இப்படி மேலே தூக்கி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதுல எல்லாம் ரொம்ப சர்க்குலேஷன் அதிகமாகவும் சேம் டைம் இது வந்து உங்களுக்கு ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் அதிகப்படுத்தும். ஓகேங்களா? 2 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எக்ஸசைஸ்க்கு அப்புறம் என்ன எக்ஸசைஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இதே ஷோல்டர் பெயினுக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோவில் கூட போட்டேன். இப்படி தொட்டு தொட்டு வீசுறது, இப்படி தொட்டுட்டு இப்படி வீசி விடுறது பின்னாடி வரைக்கும். 1 2 3 4 5 6 7 இதுல எல்லாம் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் அதிகமாகும். அதை தவிர இது மாதிரி ரொட்டேஷன் கிளாக் வைஸ், ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் இதெல்லாம் செய்யலாம். இது தவிர கை விரலை இப்படி மடக்கிறது, கை விரலை இப்படி நீட்டுறது, இது மாதிரி எல்லாம் செய்யலாம். இந்த பிரேக்கியல் நியூராலஜியாவுக்கு நெக்கில் இருந்து வர்ற ஒரு இதுக்கு இதெல்லாம் பெரிஃபரிஸ், இது ப்ராக்சிமல் உடம்பு பக்கத்தில், இது தூரம், இதுக்கெல்லாம் சர்க்குலேஷன் குறையும் கை விரல் கால் விரலுக்கெல்லாம். அதனால கொஞ்சம் கொஞ்சம் இப்படி பண்ணாதான் சர்க்குலேஷன் மெயின்டைன் ஆகும். ஸோ இது வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போ எப்படி ஃபேஸை ஹெட்டை எல்லாம் கவர் பண்ணிட்டு சர்வைக்கில் கவர் பண்ணி ஷோல்டரை கவர் பண்ணி ஹேண்ட் வரைக்கும் லைட்டாக சொல்லியிருக்கேன். இது அடுத்து பிரீத்திங் எக்ஸசைஸ் போகிறேன். மூச்சு பயிற்சி செஸ்ட் பெயினை சரி பண்ணவும், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, மன அழுத்தம், சோகம், படபடப்பு, நெகட்டிவ் திங்கிங், எதிர்மறை எண்ணம், ஓவர் திங்கிங், அதுக்கப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், கம்பேர் பண்ணிக்கிறது, இந்த விஷயத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் தூக்கமின்மை, இன்சோம்னியா, அதாவது மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் சுரந்தாதான் தூக்கம் வரும். பிரீத்திங் எக்ஸசைஸ் வந்து மெலட்டோனின் ஹார்மோனையும் ஃபர்ஸ்ட் செரட்டோனினை, இந்த சிரிப்பு ஹார்மோன் செரட்டோனினை சுரக்க வச்சு மெலட்டோனினையும் சுரக்க வச்சு இன்சோம்னியாலேருந்து நம்மளை விடுபடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது தவிர இந்த மூச்சு பயிற்சி வந்து உடம்புக்குள்ள எல்லா செல்ஸ்லேயும் ஆக்சிஜன் போகிற மாதிரி பண்ணி ஒரு செல்ஸ் எல்லாம் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நிறைய நோய்களை தீர்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது தவிர லங்ஸில் ரெசிடியல் வால்யூம்னு ஒரு கெட்ட காற்று இருக்கும், அதை வந்து இந்த எக்ஸசைஸ் மூலம் வெளியேற்றிட்டு ஃபுல்லாக நல்ல காற்றால ஃபுல் பண்ணிக்கலாம். நல்ல காற்று ஃபுல் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப ஒரு கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ப்ரீத்திங் எக்ஸசைஸு நான் சொல்கிற எல்லா எக்ஸசைஸும் 95 வயசுக்காரங்களும் செய்யலாம், ஹார்ட் பேஷண்ட்டும் செய்யலாம். ஏன்னா இது எல்லாமே நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, கால் வெயிட்டையும் ஊன மாட்டோம், அதே மாதிரியே இது ஏரோபிக்ஸ் கிடையாது. இதய துடிப்பு அதிகப்படுத்துற மாதிரி ஓடுறது, நடக்கிறது இதெல்லாம் கிடையாது. எல்லாமே உட்கார்ந்துட்டோ படுத்துட்டோ செய்கிற யோகா, சிட்டிங் ஆர் லையிங் யோகா தான். அதனால தான் இது அவ்வளோ யூஸ் இருக்கு. ஸோ இப்போ மூச்சு பயிற்சி படுத்துட்டு பண்ணா இன்னுமே நல்லது, ரிலாக்ஸா. இப்போ நான் உட்கார்ந்துட்டு சொல்லி கொடுக்குறேன். நான் சொல்லி கொடுக்குற மூச்சு பயிற்சிக்கு பேரு டயப்ரமேட்டிக் பிரீத்திங், பாக்ஸ் பிரீத்திங் ஆர் டீப் பிரீத்திங் எக்ஸசைஸ். ஓகேங்களா? மூச்சை நல்லா வயிறு வரைக்கும், தொப்புள் வரைக்கும் இழுக்கிறது, உள்ள இழுக்கிறது ஒரு 7 கவுண்ட்ஸு, ஹோல்டு பண்றது ஒரு 7 கவுண்ட்ஸ், மூச்சை வெளியில விடுறது ஒரு 9 கவுண்ட்ஸ். மூச்சைய வெளியில விடுறது மட்டும் அதிகம்னா அப்பதான் அந்த ரெசிடியல் வால்யூம்ங்கிற கெட்ட காத்து போயிட்டு எல்லாமே நல்ல காத்தால ஃபுல் ஆகும். ஸோ அதனால இது 7 கவுண்ட்டுக்கு தாக்கு பிடிக்கணும், 9 கவுண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணணும்னா ஸ்லோவா இழுக்கிற பழக்கம் நம்மளுக்கு இருக்கணும். டக்குன்னு இழுத்தோம்னா 3 கவுண்ட்டு கூட வராது. சரிங்களா? இப்போ நான் பொறுமையா இழுக்கிறேன், நான் இப்படி எண்ணிக்கிட்டே வருவேன். 7 கவுண்ட் நான் எண்றப்போ உள்ள இழுத்தேன்னு அர்த்தம், உள்ள இழுக்கிறேன்.
ரெண்டாவது 7 கவுண்ட் வந்து ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம். மூணாவது 9 கவுண்ட் வந்து வெளியில் விடுறேன்னு அர்த்தம். இப்போ அதை தான் செய்ய போகிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. வயிறு வரைக்கும் இழுக்கிற, தொப்புள் வரைக்கும். ஓகேங்களா? ஸ்லோவா 7 கவுண்ட் உள்ள இழுத்தேன் வயிறு வரைக்கும், 7 கவுண்ட் ஹோல்டு பண்ணேன், 9 கவுண்ட் வெளியில விட்டேன். இந்த மாதிரி 7 தடவை செய்யலாம். ஸ்டார்ட் பண்றவங்க ஒரு 3 தடவை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அதிகப்படுத்தலாம். சரிங்களா? இது எல்லா நான் இப்போ சொன்ன மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நிறைய நோய்களை குறைக்குது. ஸ்கின் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைக்குது. சரிங்களா? அடுத்தது இப்போ நான் இது வரைக்கும் வந்துட்டுனா இது எல்லாமே அப்பர் லிம் ப்ரோக்ராம். சரிங்களா? அடுத்தது கேஸ்ட்ரைட்டிஸ் எல்லாத்துக்குமே இது எல்லாமே சிறப்பாக இருக்கும். அடுத்தது இடுப்பு வலி, பெட்டெக்ஸ், தொடை, கெண்டைக்கால், பாதத்தில் வலி, கால் விரல் மரமரப்பு, ஒரு சைடே வீக்காக இருக்கிறது, யூரின் அடிக்கடி போகிறது, மோஷன் அடிக்கடி போயிடுது, கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, இருமுனா தும்முனா யூரின் போயிடுது. இதை தவிர வயிற்றுல வலி, இடுப்பில் வலி, இருமுனா தும்முனா இடுப்பில் வலி, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு, இல்லை வேரிகோஸ் வெயின், முட்டி தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், நீ குந்த வச்சு உட்காந்துட்டு எழுந்திருக்கிறப்போ வலி, இல்லை கருக்கருக்குன்னு கிரிபிடேஷன் சவுண்டு, இல்லை வீக்கம், அது தவிர குதிங்காலில் காலையில் எழுந்திரிச்சோ ஊன முடியல, ரொம்ப நேரம் உட்காந்து எழுந்திரிச்சோ ஊன முடியல, அது மாதிரி பிளான்டர் ஃபேசைட்டிஸ் ஆர் கால்கனிஸ்பர், இதுக்கெல்லாம் லோவர் லிம்ப் எக்ஸசைஸ். லோவர் லிம்ப் எக்ஸசைஸ் நான் படுத்துட்டு கொஞ்சம் செஞ்சு காட்டுறேன், ஒரு நிமிஷம், அதையும் பார்த்துக்கோங்க. இப்ப தெரியுதான்னு பாருங்க, தெரியலனா எனக்கு சொல்லுங்க. படுத்துட்டு செஞ்சு காட்டுறேன், க்ளோஸ் பண்ணிக்கோ. இப்ப பாருங்க, படுத்துட்டு ஒரே ஒரு எக்ஸசைஸ், பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் மட்டும் செஞ்சு காட்டுறேன். ஓகேங்களா? இப்படி படுத்துட்டு வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி, கரெக்டா தானே இருக்கு, ஏன் எடுக்கிற வீடியோ? வலது காலை மடக்கி இடது காலை மடக்கி இடுப்பை மேல தூக்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே போட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி பிரிட்ஜிங் எக்ஸசைஸ் வந்து யூரின் மோஷன் பிரச்சனைக்கு, இடுப்பு வலிக்கு, கால் வலிக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு அடுத்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன், கீகல் எக்ஸசைஸ். அப்படின்னா நீங்க இப்போ உங்க பார்வைக்கு தெரியுதான்னு தெரியாது, தெரியுது. கீகல் எக்ஸசைஸ் எப்படின்னா, பெட்டெக்ஸ், இந்த இடுப்பு, இதையெல்லாம் இப்படி டைட் பண்றது. இப்படி டைட் பண்ணி இப்படி டைட் பண்ணி இருக்கேன், கீழே எல்லாம் டைட் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10, அப்புறம் ரிலாக்ஸ் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. இது மாதிரி கீகல் எக்ஸசைஸ் எது செஞ்சாலும் 7 தடவை செய்யலாம், 10 கவுண்ட்ஸ் வைக்கலாம். கீகல் எக்ஸசைஸ் அகைன் 1 2 3 4 5 6 7 8 9 10, ரிலீஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலாம். இதை தவிர காலை இப்படி சைக்கிள் சுத்துற மாதிரி, இந்த மாதிரி படுத்துட்டு காலை இந்த மாதிரி சுத்துற மாதிரி செய்யலாம். ஓகேங்களா? அப்புறம் ரிவர்ஸ்ல சுத்தலாம். இது ஒன்னாச்சுங்களா? அதை தவிர எஸ்எல்ஆர், ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங், காலை 30 இருந்து 45 டிகிரி இப்படி தூக்கி 10 வரைக்கும் வச்சிருந்து கீழே போட்டு 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 இயர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒவ்வொரு காலுக்கும் 7 தடவை. ஓகேங்களா? இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு, ஆனாலும் இப்ப நேரமின்மைனால கொஞ்சமா சொல்லியிருக்கேன். இதுதான் லோவர் லிம்ப் எக்ஸசைஸ்.
ஓகேங்களா? அப்பர் லிம்பு, லோவர் லிம்ப் இந்த மாதிரி வந்துட்டு அதுக்கப்புறம் நின்றுட்டு செய்கிற எக்ஸசைஸு, அதுக்கப்புறம் முட்டிக்கெல்லாம் வந்து முட்டிக்கடியில் துண்டு வச்சு 10 வரைக்கும் அமுத்துறது விடுறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். முட்டிக்கடியில் இப்படி துண்டை வச்சுக்கிட்டு முழங்கால். முழங்கால் இது மாதிரி முழங்கால் கடியில் ஒரு டவலை மடக்கி வச்சுட்டு 1 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி ஒரு 7 டைம்ஸ் செய்கிறது. 10 கவுண்ட்ஸ் வச்சிருக்கிறது. இதுக்கு பேர் ஸ்டாட்டிக் குவாட்ரிசெப்ஸ் எக்ஸசைஸ் ஆர் நீ ப்ரெஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா? ஐசோமெட்ரிக் நீ எக்ஸசைஸ். இந்த மாதிரி எக்ஸசைஸ் இது 100கணக்கான தடவை கூட பண்ணலாம். இது நீ ஜாயிண்ட்டுக்கு சொன்னேன். அதை தவிர ரீசெண்டாக நான் வீடியோ போட்டேன், அதை வந்து இப்போ செஞ்சு காட்டுறேன். இது மாதிரி இடத்துல நின்றுக்கிட்டு ஸ்டாண்டிங் ஆன் டோஸ், கால் விரல்ல, நான் தெரியுதுன்னு தெரியல, தெரியுது. கால் நான் வச்சுட்டு செய்ய சவுண்டு நின்றுட்டு. ஆமா, சவுண்ட் நின்றுச்சு. இந்நேரம் வரைக்கும் சவுண்ட் வரலையா? இல்லை, இப்போ வரையில, இப்போ வருகுது. ஓகே, சாரி, ரொம்ப நேரமா வரலையா? திரும்ப சொல்லட்டுமா? இந்த எக்ஸசைஸுக்கு வரையில்லை, இந்த அபியாசத்துக்கு வரையில்லை, நீ செய்யலாம். சரி, அதாவது கால் விரல்ல நின்றுட்டு இருக்கிறது ஒண்ணு, அதுக்கப்புறம் வந்து ரிலாக்ஸ் ஆவறது. ரிலாக்ஸ் ஆவறதுன்னா நீங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் வந்து இப்படி கையெல்லாம் இப்படி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டா கால் விரல்ல நின்று ஜம்ப் பண்ணணும். இந்த மாதிரி ஜம்ப் பண்றது வந்து ரிலாக்ஸ் பண்ணும். அதை தவிர இப்படி ஃப்ரண்ட் பேக் வரலாம், இப்படி காலை முன்னாடி பின்னாடி, அடுத்து சைடு, இது மாதிரி ரொம்ப கம்மி நேரத்துக்கு செய்யலாம். முழங்கால் வலி இருக்கிறவங்க எல்லாம் செய்யக்கூடாது. சரியா? இந்த மாதிரி எல்லாம் எக்ஸசைசஸ் பாதம் வரைக்கும் செய்யறதா இருக்கு. அப்புறம் அதாவது கால் பாதத்தை வந்து 2வது ஹார்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கு எக்ஸசைஸ் செஞ்சோம்னா ஹார்ட்டுக்கு நல்லதா இருக்கு, கால் பாதம் ஃபுட்டுக்கு. அப்போ வந்து அதே மாதிரியே ஃபுட்டில் எக்ஸசைஸ் செய்கிறப்போ அது வந்து கேஸ்ட்ராக்னீமியஸ் சோலியஸ்ங்கிற காஃப் மசில் தான் இன்வால்வ் ஆகுது. சோலியஸ்ங்கிற காஃப் மசிலுக்கு எக்ஸசைஸ் செய்கிறப்போ அது ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்குது, கெட்ட கொலஸ்ட்ராலை. இதெல்லாம் ப்ரூவன்னு. அதனால் பாதத்துக்கு இப்போ ஒரு எக்ஸசைஸ் சொல்லித்தரேன். அதை செய்கிறப்போ உங்களுக்கு ட்ரைகிளிசரைட்ஸ் நல்லா குறையும். பாதத்துக்கு இப்படி வச்சுட்டு பாதம் கீழே தெரியும்னு நினைக்கிறேன், பாதம் கீழே, பாதம் ரிலாக்ஸ், பாதம் மேலே. 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் கீழே, பிளான்டார் ஃப்ளெக்ஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் ரிலாக்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. பாதம் மேலே. 1 2 3 4 5 6 7 8 9 10. பிளான்டார் ஃப்ளெக்ஷன், ரிலாக்ஸ், டார்சி ஃப்ளெக்ஷன். இது மாதிரி 7 தடவை செய்யறது. அது மாதிரி லெஃப்ட் காலுக்கும் செய்யறது. இந்த மாதிரி எக்ஸசைஸும் அதே மாதிரி கால் விரல் கீழே, கால் விரல் ரிலாக்ஸ், கால் விரல் மேலே. டோஸ், டோஸ் ஃப்ளெக்ஷன், டோஸ் ரிலாக்ஸ், டோஸ் எக்ஸ்டென்ஷன். இந்த எக்ஸசைஸும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இது மாதிரி எக்ஸசைசஸ் வந்து இப்போ தலையிலேருந்து பாதம் வரைக்கும் நான் கவர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது வந்து நிறைய இருக்கு, பட் ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் இப்போ பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ 40 மினிட்ஸில் இந்த அளவுக்கு சொல்ல முடிஞ்சிருக்கு. இது வந்து ஒரு ஐடியாவாக வச்சுக்கலாம் நீங்கள். சரியா? இது மாதிரி எல்லா மசில்ஸையும் கவர் பண்ணுறோம்.
2 hours டேக் ஹோம் எக்ஸசைஸு 15 நாளைக்கு சொல்லித்தரோம். அதனால என்ன ஆகுதுன்னா, அந்த 2 hour எக்ஸசைஸை வச்சுக்கிட்டு பிரீத்திங் எக்ஸசைஸ் எல்லாம் படுத்திருக்கிறப்ப செஞ்சிருவீங்க. ஃபேஸ் எக்ஸசைஸ் எல்லாம் சும்மா சமைச்சுக்கிட்டே செஞ்சு முடிச்சிருவீங்க. கை எக்ஸசைஸ் எல்லாம் சும்மா ரிலாக்ஸாக உட்காந்துருக்கிறப்போ ஆஃபீஸில் கூட செஞ்சிருவீங்க. இந்த மாதிரி ஈஸியாக ஒரு நாளில் உங்களுக்குள்ள ஈஸியான எக்ஸசைஸ் உள்ள நுழைஞ்சி மிராக்கிள் மாதிரி பல வேலைகளை செய்யுது. நான் நிறைய இதை விட சொல்றதுக்கு இருக்கு பயங்கரமா, ஆனா ஒரு தோராயமா சொல்லியிருக்கேன் இதெல்லாம் செய்யும்ட்டு. அதனால தான் 100 டிசீசஸும் சரியாகுது. இந்த 100 டிசீஸ்க்கு தான் உலகத்துல ரொம்ப 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 அஃபெக்ட் ஆகுறாங்க. சுகர்னால காலை எடுத்துறது, சுகர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடுது, பிபினால பக்கவாதம் வந்துடுறது, கழுத்து வலி தலை சுத்தல் இம்பேலன்ஸ்னால எங்கேயாச்சும் போய் ஆக்சிடென்ட் ஆயிடுறாங்க. இது மாதிரி பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டுறாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் சின்னதாக தான் இருக்கு. இது பெர்மனன்ட் கியூர் ஆகுது. ஆனா தெரியாம நான் வெர்டிகோவுக்கு 20 வருஷமா மாத்திரை சாப்பிட்றேங்க, நான் வந்து தலை சுத்தலுக்கு 10 வருஷமா சாப்பிட்ருக்கேங்க, நான் வந்து யூரின் அடிக்கடி போகுதுன்னு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க, அந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலா மசில்ஸ் வீக்னஸ்னால தான் அடிக்கடி போவோம். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க உடம்ப வந்து கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா மக்களுக்கு ஒரு மைண்ட் இருக்கு, யாராச்சும் சிம்பிள் இது நீ நல்லா தான் இருக்க, சிம்பிள் சரியாயிருவேன்னா இவங்களுக்கு அது பிடிக்கவும் மாட்டேங்குது, புரியவும் மாட்டேங்குது. யாராச்சும் வந்து ஒரு குண்டை தூக்கி போட்டு நீ அவ்வளவுதான், இது வந்து பெரிய நோய், இதுக்கு இவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட், இதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, நீ மாத்திரை சாப்பிட்டு தான் வாழ்க்கை பூரா இருக்கணும்னு சொன்னா அதை நம்பி அது பின்னாடி போவாங்க. அந்த ஆஸ்பத்திரியை பெரிய ஆஸ்பத்திரின்னு சொல்லுவாங்க, பிக் ஹாஸ்பிட்டல், ஃபேமஸ் ஹாஸ்பிட்டல், கார்பரேட் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்க. அங்க மில்லியன்ஸ்ல கட்டுவாங்க. இந்த நல்லாயிரும் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போறதே கஷ்டம். போனா நம்ப மாட்டாங்க, இவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா உண்மை என்னன்னா இப்படித்தான் நோய்கள் சரியாகும். நீங்க நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய ஒரு 50 மாடி பில்டிங் கட்டி வச்சுட்டு பெரிய பெரிய மெஷின் வச்சுதான் நோய் சரியாகும்னு நினைக்கிறது வந்து ஒரு அறியாமை தான். ஓகேவா? அதனால இது மாதிரி எல்லாம் யோசிக்காம உடம்பு தான் நம்மளை ஹீல் பண்ணுது, உடம்பு தான் கியூர் பண்ணுது. அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. யாரோ வெளியில இருந்து வந்தெல்லாம் நம்மளை கியூர் எல்லாம் பண்ண முடியாது. ஏதோ சின்ன சப்போர்ட் கொடுக்கலாம். நம்ம உடம்பு தான், நம்ம எலும்பு உடைஞ்சு போயிட்டா நம்ம உடம்பு தான் கூட்டும். நம்ம உடம்பு அது கூட வைக்கலன்னா உலகத்துல யாராலையும் முடியாது. ஒரு ஆஸ்டியோபோரோசிஸ் பேஷண்ட் இருக்காங்கன்னா உடைஞ்சு போயிட்டா அவ்வளவு ஈஸியா கூடாது. சரியா? கால்சியம் கம்மியாகி பிரேக் ஆயிட்டா. அந்த மாதிரி உடம்புல உடம்பு வந்து நல்லா இருந்தாதான் இது எல்லாமே செய்யும். உடம்பே எல்லாத்தையும் சரி பண்ணிக்கும், ரிப்பேர் பண்றது, கியூர் பண்றதெல்லாம். அந்த உடம்புக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி சில செயல்களை, எக்ஸசைஸ், உணவு, மனநிலையை வச்சு போதும். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். எக்ஸசைஸ் இல்ல கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன். மனநிலை, உணவு, எக்ஸசைஸ். மனநிலை தான் எல்லா நோய்களுக்கும் காரணம். மனநிலை தான் எல்லா நோய்களும் தீர்றதுக்கும் மெயினான காரணம். ஒரு 70% வந்து மனநிலை தான் டிசீஸ்க்கு காரணம், அந்த டிசீஸ்ல இருந்து கியூர் ஆகிறதுக்கும் காரணம். மிச்சம் 30% உணவு அண்ட் எக்ஸசைஸ், 15% வச்சுக்கலாம். எப்படின்னு கேட்டா, மனநிலையில் இருக்க ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நெகட்டிவ் திங்கிங், ஃப்ரெண்ட்லினஸ் இல்லாதது, இதுதான் மெயினா நோய்க்கு காரணமா இருக்கு. மனநிலைய அன்பாவும் மகிழ்ச்சியாவும் வச்சுக்கிட்டா, அன்பு இல்லாம மகிழ்ச்சி வராது. ஃப்ரெண்ட்ஷிப், ஃப்ரெண்ட்லினஸ், நல்லா பழகிறது, பேசுறது, ஹெல்ப் பண்றது கொண்டு வந்தா மகிழ்ச்சி எந்நேரம் இருக்கும். அப்படி இருந்தா எல்லா ஹார்மோன்ஸும் நல்லா சுரந்து நோயற்ற வாழ்வு வாழலாம். அப்படி பார்த்தா இன்சுலின்ங்கிறது கூட ஒரு ஹார்மோன் தான். அந்த ஹார்மோன் தான் சுகர் 40 நோயை உருவாக்குது. அப்படிங்கிறப்போ அதே மாதிரிதான் வெயிட் ஆவர் வாய்ஸ் வீடியோஸ் பிரேக் ஆகுது சார். வெயிட் ஆவறது எல்லாமே வந்து லெப்டின், கிரலின், இன்சுலின். தெரியலீங்களே, வீடியோ பிரேக் ஆகுதாங்க, வாய்ஸ் பிரேக் ஆகுதாங்க எல்லாருக்கும்? இல்ல இல்ல பிரேக் ஆகுதாங்க? இல்ல டாக்டர் இல்ல. சரி, இப்போ ஓகே. ஸோ என்னன்னு கேட்டீங்கன்னா, மனநிலை, உணவு, எக்ஸசைஸ் பத்தி பேசினேன். மனநிலையில வந்து எல்லாம் கரெக்டா இருந்தா ஹார்மோன்ஸ் எல்லாம் கரெக்டா சுரக்கும். நிறைய நம்ம ஒபிசிட்டி, வெயிட்டா இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்மோன்ஸ் தான் ரீசனா இருக்கு. லெப்டின், கிரலின், இன்சுலின், தைராய்டு ஹார்மோன், பிட்யூட்ரி ஹார்மோன், அதே மாதிரியே
டெஸ்டோஸ்டிரோன், ஈஸ்ட்ரோஜன், ப்ரோஜெஸ்ட்ரோன் ஹார்மோன், இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் தான் நிறைய நோய்கள் வராம தடுக்கிறதும் வர்றதுக்கு காரணம். தூக்கமின்மைக்கு மெலட்டோனின்கிற ஹார்மோன், அப்புறம் பார்க்கின்சன்ஸ் எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் ஹாப்பி ஹார்மோனான டோபமின் குறைஞ்சி வருது. டோபமின், என்டார்பின், ஆக்சிடோசின், செரட்டோனின் இதெல்லாம் ஹார்மோன்ஸ். ஸோ மனநிலையை கரெக்டாக வச்சுக்கோங்க. அடுத்து உணவு, பழங்கள் காய்கறிகள் அதிகமாக சாப்பிடுங்க. எக்ஸசைஸ் வந்து டூ மச் எக்ஸசைஸ், ஜிம்முக்கு போய் பயங்கரமா ஓடி ஸ்போர்ட்ஸ் போனாலும் உடம்பு கெட்டது கண்டுபிடிச்சிட்டாங்க. கார்டிசோல் லெவல் அதிகமாகுது, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன். சாதாரணமா இந்த மாதிரி நான் ஏரோபிக்ஸ், நான் வெயிட் பேரிங் எக்ஸசைஸ், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி செய்யறது நல்லதா இருக்கு. ஸோ உணவு, மனநிலை, எக்ஸசைஸ் மூணையும் வச்சு நோய் இல்லாம இருக்கலாம். நன்றி இவ்வளவு நேரம் கேட்டதுக்கு. பெரிய விஷயத்த சுருக்கமா சொல்றதுனால உங்களை எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. நல்ல தகவலை தந்தீர்கள் டாக்டர். எஃப்ஏடிவி லண்டன் ரேடியோ பயணம் பயிர்நிகழ்வு பயிற்சி டாக்டர் பிரகாஷ் அவர்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பான உறவுகள், நீங்களும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வாருங்கள் அன்புறவுகளை. வணக்கம், ராகினி அல்போன்ஸ் ஜெர்மன்ல இருந்து. சொல்லுங்க ராகினி. வாணி அவர்களுக்கும் வணக்கம், அவர்களுக்கும் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். டாக்டர், உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நல்லா அந்த இதுகளை பற்றி நல்ல விளக்கமாக சொன்னீர்கள். கேட்டுக்கொண்டிருந்தோம், பார்த்து கொண்டிருந்தோம். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். எனக்கும் அந்த ஷோல்டர் கொஞ்சம், நீங்க அந்த கையெல்லாம் உயர்த்தி செய்கிறீங்க. எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் பட்டபடியே அந்த ஷோல்டர் உடைஞ்சு அந்த ஆப்ரேட் பண்ணினவே அது இன்னும் சரி வரையில. ஆனா எனக்கு அந்த ஒரு கை உயர்த்தி இயலாது. மற்ற கையால பிடிச்சி உயர்த்தலாம் எல்லாம் செய்யலாம். அப்படியே அந்த ரெண்டு கையையும் சேர்த்து மேல கொண்டு பின்னுக்கு போகுது இல்லை. அது ஒரு பிரச்சனை. நீங்க சொன்ன மாதிரி இந்த எக்ஸசைஸ் அதுதான் நல்லா, ஆனா அது கொஞ்சம் எனக்கு செய்ய கஷ்டமா இருக்கு. எஸ், புரியுது. அதுக்கு வந்து என்னோட கைடன்ஸோட செஞ்சீங்கன்னா சும்மா 10 நாளைக்குள்ள நல்லாவே கியூர் ஆயிடுவீங்க. முடிஞ்சா அந்த மாதிரி ஆன்லைன்ல வந்துக்கோங்க. இப்ப ஏதாச்சும் உங்களுக்கு டிப்ஸ் தரணும்னா ஒண்ணுமே இல்ல, தொடர்ந்து என் வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்துட்டு இப்படியே முதல் நாள் சரியா செய்ய மாட்டீங்க, இவ்வளவுதான் தூக்குவீங்க. ஆனா அப்படியே டெய்லி செஞ்சீங்கன்னா அது வந்து ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா, அடிமேல அடி வச்சா அம்மியும் நகரும். தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தா அது பாட்டுல மேல வரைக்கும் வந்துடும். அது ஒரு பக்கம் முழுக்க டாக்டர். எனக்கு அந்த இடப்பக்கம் தான் நடந்தது. நான் எல்லாம் இடக்கையெல்லாம் செய்யறது. அந்த கைதான் அந்த விழா எலும்பு மாறுடைஞ்சது. அந்த இந்த ரெண்டு கிழமைக்கு முதல் ஒருக்கா வந்தது, இப்ப ஒருக்கா வந்தது. அந்த பக்கம் கீழ் நாரி அந்த கால் மூட்டு கிட்ட ஒரு இருந்தாப்புல திடீரென ஒரு வலி மாதிரி வருது. அதுல என்ன நடந்தது எனக்கு சரியா புரியல. நீ வாரக்கிழமை தான் எனக்கு டாக்டர்கிட்ட இது கொண்டாதான் என்னன்னு தெரியும். இது இதால பாதிப்பா இல்லையான்னு எனக்கு சரியா விளங்கல. இல்ல இன்னொரு தடவை நான் 1/2 மணி நேரம் கன்சல்ட் பண்றேன். நீங்க எனக்கு என்னோட நம்பர் சொல்றேன், எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டு எனக்கு வந்து மெசேஜ் போடலாம். நான் ஒரு ஃப்ரீ கன்சல்ட் கொடுக்குறேன். நீங்க சொல்லலாம், இது மாதிரி லண்டன் ரேடியோ ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தோம் வெபினார்ல, எனக்கு கன்சல்ட் பண்ணுங்கன்னு. இப்போ உங்களுக்கு தோராயமா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்பர் சொல்றேன். +91 இந்தியாவோட கோடு போட்டுக்கோங்க எல்லாரும். என் பர்சனல் நம்பர் தான் சொல்லிட்டு இருக்கேன். +91 போட்டீங்களா எல்லாரும்? 9943091841. திரும்ப ஒரு தடவை சொல்றேன், 9943091841. 9943091841. 99 430 91 841 +91 பிளஸ் போட்டு 91 இல்ல 0091 இத போட்டு வாட்ஸ்அப் அடிச்சீங்கன்னா திரும்ப சொல்லுங்க. +91 இந்தியாவோட கோடு, பிளஸ் இல்ல 0091 இந்தியாவோட கோடு. இது தெரியுமில்ல உங்களுக்கு? ஸ்கிரீன்ல ஷேர் பண்ணுங்க. +91 அப்புறம் 99 430 91 841. இங்கிலீஷ்ல +91 99430911841. இப்போ எங்களோட சிஓ சரவணன் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாரு. ஷேர் ஸ்கிரீன்ல பண்ண முடியுமா சரவணன்? வேணாமா? ஓகே, இல்லைங்க சார், பண்ணிடலாம் சார். இப்போ பண்றேங்க சார். அத பார்த்து ஷேர் ஸ்கிரீன்ல நன்றி நன்றி. ஷேர் ஸ்கிரீன்ல வந்திருக்கு, பாத்துக்கோங்க. ஸ்கிரீன்ல வந்திருக்கு சார். வணக்கம் சார், நான் நெதர்லாந்துல இருந்து வஜிதா முகமது கேக்குறேன். நெதர்லாந்து வஜிதா முகமது அவர்கள் வாங்கோ.
சிறப்பான வாழ்த்துக்கள் சார். உண்மையில இந்த பயனுள்ளதாக இருந்தது. நீங்க சொன்ன நன்றி. ஆலோசனைகள், செய்து காட்டிய முறை, எங்களோட பாமுகத்திலேயும் ஆசிரியர் ஒருவராக ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் தொடங்கப்படுகிறது. தரிசினி ஆசிரியர் அவர்களால் இந்த பயிற்சி வழங்கப்படுகின்றது. ஆனால் நீங்களும் அழகாக சொல்லி தரும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கிறது. என்னிடம் ஒரு கேள்வி சார். நான் ஒரு விபத்தில் விலா எலும்புகள் உடைந்திருந்தது. 3 முறிந்திருந்து 2 அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இதோ ஒரு நிமிஷங்க. ஓகே, சொல்லுங்க. விலா எலும்பு உடைஞ்சி 3 உடைந்தது, 2 சிதைவுகள் ஏற்பட்டு இப்ப பரவாயில்லை, 4 மாதங்களை கிட்டத்தட்ட. ஆனா அந்த செய்யும் பொழுது அந்த கொஞ்சம் நோவு இருக்காது. அப்படி செய்வதனால் வேற பாதிப்புகள், அந்த கை செய்யறப்போ அந்த சைட்டுக்கு இடுப்பு வளைஞ்சி செய்யும் பொழுதுகள் நோவு கொஞ்சம் இருக்கின்றது. அது செய்யலாமா? என்னோட எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா பல பேருடைய நேரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். நீங்க அவரோட தொடர்பு கொண்டு எனக்கு தொடர்பு கொண்டு நீங்க என்னன்னு கேட்டுக்கோங்க. நன்றி நன்றி, வணக்கம் சார். அரை மணி நேரம் கன்சல்ட் பண்றேன். ஆனா இப்போ ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு வைக்கிறேன், முடிக்கிறேன். என்னன்னா, சேஃபான எக்ஸசைஸ் பண்ணா நல்லது. இப்போ என் வீடியோ எல்லாம் பார்த்து பண்றீங்க, என் மூலம் பண்றீங்கன்னா நல்லது. ஏன்னா நான் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறேன். இதே ஜிம்முக்கோ ஃபிட்னஸ் சென்டருக்கோ யோகாவுக்கோ போய் பண்ணீங்கன்னா கெட்டது. ஏன்னா அது ஹெல்த்தியான மக்களுக்கான எக்ஸசைஸா இருக்கு. ஒரு பேஷண்ட்டுக்கான எக்ஸசைஸ் பிசியோதெரபிஸ்ட் என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் சைடு எஃபெக்ட் இல்லாம சொல்லி தர முடியுது. அதனால பார்த்து கைடன்ஸ் இல்லாம எதையாச்சும் பண்ணாதீங்க. சில எக்ஸசைஸ் எல்லாமே நல்லதுன்னு நினைச்சுக்காதீங்க. பேஷண்ட்டுக்கு எக்ஸசைஸ் எல்லாம் நிறைய நேரத்துல பெட்ல போய் அட்மிஷன் ஆக வச்சிருந்து. நன்றி சார். மற்றவர்களை இங்கிலாந்து நாட்டில இருந்து பத்மினி கமலாந்தன். வணக்கம். பாமுகத்துக்கும் ஜெயநடேசன் அவர்களுக்கும் பிரகாஷ் ராஜுக்கும் சரவணனுக்கும் வணக்கம் கூறிக்க கொண்டு நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். எங்களுக்கு நல்ல பிரயோசனமாக இருக்கிறது. நாங்கள் தொடர்ந்து நீங்க சொல்லி தந்த இதில் ஞாபகத்தில் இருக்கிறது. நாங்கள் அதை தொடர்ந்து செய்வோம் என்று கூறிக்கொண்டு நான் மற்றவர்களுக்கு வழிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பிரகாஷ். நன்றி பத்மனி கமலாந்தன். ஜெயமலா ஜெயம்பாங்கோ, இவர் நெதர்லாந்து நாட்டில இருந்து. வணக்கம் டாக்டர். நானும் எல்லாம் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தோம். நோய்களுக்கு எல்லாம் எங்களோட உடம்புதான் எங்களோட நோய்களை குணமாக்க மருந்து அல்லன்றதை நீங்க வடிவ விளக்கமா சொல்லி தந்திருக்கிறீங்க. ஆமாம், இந்த எக்ஸசைஸ் நானும் தொடர்ந்து செய்து கொண்டுதான் பாரு. எனக்கு நிறைய பலன்கள் இதால கிடைத்திருக்கிறது. அதனால தான் நானும் இந்த ஒவ்வொரு நாளுமே செய்வேன். இந்த யோகாக்கள், மூச்சு பயிற்சிகள் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இப்ப நீங்கள் மேலதிகமா சில இதுகள் சொல்லி தந்திருக்கிறீங்களா, அப்ப அதையும் தொடர்ந்து செய்வேன் சொல்லிக்கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்படியே எல்லா மக்களும் திருந்தி வந்தாரண்டா ஆஸ்பத்திரி வழியா, அதாவது ஹாஸ்பிட்டல் வழியா வேலையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீட்டுல இருந்தே எல்லாரையும் குணப்படுத்தலாம். ஆமா, அதாவது ஹாஸ்பிட்டல் வேணாம்னு சொல்ல, எமர்ஜென்சிக்கு போகலாமே தவிர எங்க இந்தியால எல்லாம் சில ஹாஸ்பிட்டல்ல காரு பைக் நிறுத்த கூட இடம் இல்லை. திருவிழா கூட்டம், ஹாஸ்பிட்டல்ல திருவிழா கூட்டம்னா அந்த ஊர் நல்லா இருக்குன்னு அர்த்தமா, நல்லாவே இல்லைன்னு அர்த்தமா? போய் ஹாஸ்பிட்டல்ல கேட்கறாங்க. சர்மினி சண்முகநாதன் யோகா பயிற்சி ஆசிரியர் எங்களுக்கு பயிற்சிகிறார். வாங்க தர்ஷினி சண்முகநாதன். இனி உற்சாகமான வணக்கம் மணிகா. எல்லோருக்கும் உற்சாகமான வணக்கம். வணக்கம் டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். மிக முழுமையாக நானும் பார்த்திருந்தேன் நான் டாக்டர். அழகான சின்ன பயிற்சிகள், அருமையா. தேகமே தேற்றம் எங்களுடைய அதிபருடைய வாசகம். அது தேகம்தான் எங்களுக்கான நோயை தீர்த்து கொள்ற விடயம் என்று எங்களுடைய அதிபர் அடிக்கடி கூறுவார். அதை நீங்க இலகுவா சொல்லி காட்டிட்டு இருக்கிறீங்க. நிறைய எங்கள் எல்லோருக்கும் நல்ல உற்சாகத்தை தந்திருக்கு. நாங்க என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், ஏன் செய்ய வேண்டும். நீங்க சொன்னது சரிதான். தெரப்பி டாக்டரை போனாலே இதை அசையுங்கோ அதை அசையுங்கோன்னு சொல்லி ரத்தோட்டத்தை சீர்படுத்துவதுதான் மிக முக்கியம் என்றதை நல்ல அழகா உணர்த்தி இருக்கிறீங்க. மிக்க நன்றி டாக்டர். நானும் உங்களை பார்த்திருக்கிறேன், நிறைய பயிற்சி எடுத்திருக்கிறேன். மிக சிறப்பு டாக்டர். உங்களுடைய பணியும் இலகுவா, அதை என்னது சொல்றது, கட்டணம் இல்லாம அதை செய்துட்டு வாரீங்க. உங்களுடைய பணி தொடர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய பயணம் தோப்பாளர் தியானடேசன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நன்றி. சுவிஸ் நாட்டில இருந்து வந்தவா. அடுத்த நவலோதி தில்லைத்தேவன் வாங்கோ, இங்கிலாந்து நாட்டில இருந்து. வணக்கம் ஜெயா நடேசன் அவர்களே. நீங்கள் சின்ன சின்ன பயிற்சிகள் தான் நான் கூடுதலா செய்யிருந்தாங்க. ஆனா செய்யிருந்தான்.
ஆனா எனக்கு என்னத்துக்குன்னு தெரியாது. ஆனா காலை கையை அசைக்க வேணுமென்று அசைப்போம். இப்போது நீங்கள் கூட சொல்லும் போது அதன் விளக்கமும் கூடவா இருந்தது. அந்த செய்யாம இருக்கிறதாலதான் அப்படியே எங்களுக்கு என்ன இரும்பு மாதிரி இருக்கும் சில வேளை, சில அசைவுகள் இல்லாதபடியா. ஆனா செய்து ஆமா. கொண்டு வரைக்க அது இலகுவாக இருக்கிறது. உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்கள் பணிக்கும் உங்களோட சேவைக்கும் நன்றிகளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. நவலதி திலத்தவன் நவலதி. இங்கிலாந்து நாட்டிலிருந்து. செல்வி நித்யானந்தன் வாங்க நெதர்லாந்து நாட்டிலிருந்து. நெதர்லாந்து நெவிஸ். இல்ல அடுத்தது பிரான்ஸ் நாட்டிலிருந்து நேவிஸ் பிலிப் வாங்கோ. பிரான்ஸ் நேவிஸ். மியூட் எடுங்கோ. மியூட் எடுத்துட்டு பேசுங்க. மியூட் எடுங்கோ. பரவாயில்ல, அடுத்து உங்ககிட்ட சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் ஜெயக்கா. அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம் டாக்டர். மிகவும் சிறப்பாக அழகாக நீங்கள் உங்களுடைய பயிற்சிகள் மூலம் எங்களுக்கு விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நாளாந்தம் நாங்களும் சில பயிற்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகின்றோம். யோகாசன பயிற்சி என்று அது நீங்கள் சொன்னது தான் நாங்கள் செய்து கொண்டு வரதுன்றது எங்களுக்கு நினைப்பாக இருக்குது. நீங்கள் அந்த கழுத்து பகுதிகளெலாம் நல்லா சொல்லிக்கணும் வந்தீர்கள். நெற்றிக்கு பகுதிகளை நாங்கள் இன்றைக்கு எப்படி செய்தால் அந்த சுருக்கிறது நிமிடுறதெல்லாம் எங்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருந்தது. எல்லா பயிற்சிகளும் மிகவும் பிரயோசனமாக இருந்தது. இன்னொரு கேள்வி டாக்டர், எனக்கு அந்த பாதங்களை நீங்கள் படுக்கையிலிருந்து மேலே காலம் மேல உயர்த்தி செய்வீங்க தானே, அந்த பாதங்களுக்குரிய பயிற்சி. அப்ப அந்த இது செய்யும் போது எங்களுக்கு அந்த இரத்த ஓட்டங்கள் பாதங்கள்ல வந்து அந்த கருப்புகள் எல்லாம் எடுபடுமான்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கின்றது. கண்டிப்பா போவோம். ஆமா, கருப்பா இருக்கிறது போகும். போகுமா இந்த எக்ஸசைஸ் செஞ்சா கருப்பா இருக்கிறது போவோம் டெஃபினட்டா போவோம். ஆனா இதுக்குள்ள இன்னும் நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. இதையே அவர்ஸ் அண்ட் அவர் சொல்லி தர மாதிரி. ஆனா நான் கொஞ்சமா சொல்லியிருக்கேன். இந்த கொஞ்சத்துக்கே அந்த கருப்பெல்லாம் போகும். சரிங்களா? பாதத்துல போவோம். அதை தவிர இந்த மாதிரி எக்ஸசைஸ் செய்யறவங்களுக்கு இந்த கால் விரலை எடுத்துட்டாங்க, சுகர்னால காலையே எடுத்துட்டாங்க, இது நடக்கவே நடக்காது. இதை செஞ்சா விரல் எடுக்க மாட்டாங்க, கால் எடுக்க மாட்டாங்க. இது கூட தெரியாம டேப்லெட்டா சாப்பிட்டுக்கிட்டு கடைசியில போய் காலெல்லாம் எடுத்துட்டு வர்றாங்க, ஆம்புடேட் பண்ணிட்டு வர்றாங்க. இதையெல்லாம் பார்த்தாதான் எனக்கு அப்படியே எப்படி இது நடக்குது அப்படி தோணுது. டாக்டர் ஃபோன் நம்பர் தந்திருக்கிற நேவிஸ் பிலிப்பே அவரோட தொடர்புகள் எல்லாம் நீங்கள் பார்த்து கூற முடியும். எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம். எல்லாருக்கும் ஒரு தடவை ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுக்குறேன். அடுத்த டாக்டர் ஸ்டீவன் அவர்கள், டாக்டர் வெனிதா ஸ்டீவன் அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டில இருந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் வாங்க. ஆஸ்திரேலியா வெனிதா ஸ்டீவன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர். நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லது ஃபிசியோதெரப்பி எக்ஸசைசஸ். இப்போ சொல்லி போட்டு செய்கிறதுக்கு சொல்கிறதொண்டு செய்கிறது இன்னொன்று. இவங்களோட நான் கதைச்சிருக்கிறேன், நேரவாசி கேட்டு போட்டு அதுக்கு பிறகு நேரம் இல்லைன்னு சொல்கிறது தான் வாரம். திருப்பி செய்கிறது. நீங்கள் சொன்னதெல்லாம் நல்ல லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் அண்ட் எக்ஸசைசஸ். நேரம் தேவையில்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங். நீங்க சொல்ற வாக்கிங், நீங்க கையை நல்லா விசுக்கி கொண்டு காலை வெட்டி நடந்து ஒரு அரை மணி நேரம் நடந்தாலே நீங்க சொன்ன அரைவாசி எக்ஸசைஸ் நடந்து முடிஞ்சேன். ஆமா உண்மைதான். பட் வாக்கிங்க்கும் இந்த எக்ஸசைஸ்க்கு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் இருக்கு. வாக்கிங் வந்து வெயிட் பேரிங் எக்ஸசைஸ். மூட்டு வலிக்காரங்களுக்கு ஆகாது, சயாட்டிக்காவுக்கு ஆகாது, சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்துடுது. வாக்கிங்க்கு நேரம் ஒதுக்க வேண்டியதா இருக்கு, இடம் தேவைப்படுது. ஆனா மூச்சு பயிற்சி படுத்துட்டு செய்யறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சா தூக்கம் வேற வந்துடும், பயிற்சியும் முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த கையை தூக்கி நான் சொல்றதெல்லாம் வீட்டுக்குள்ள ஆஃபீஸ்க்குள்ள முக்கியமான எக்ஸாம் ஹாலில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். மூச்சு பயிற்சி எக்ஸாம் ஹாலில் செஞ்சா கூட வாத்தியார் கூட கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இப்படி லைஃபுக்குள்ள ஈஸியா கொண்டு வந்து விட்டுறலாம். சும்மா 5 நிமிஷம் செய்யலாம். இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. இது சாப்பிட்டோன்னே செய்யணும், சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும் அப்படியெல்லாம் கிடையாது. ஏரோபிக்ஸ் தான் அப்படி. அதனால வாக்கிங் வந்து தப்பு கிடையாது. வாக்கிங் வந்து ஹெல்த்தி இண்டிவிஜுவலுக்கு நேரம் ஒதுக்கி செய்யற ஒரு விஷயமா இருக்குது. ஆனா இந்த மாதிரி எக்ஸசைஸ் வந்து எல்லாருமே செய்யறதா இருக்கு, ஈஸியானதா இருக்கு. இது அதை விட பல மடங்கு எஃபெக்டிவா இருக்கு. அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ், மூச்சு பயிற்சி நல்ல டாக்டர் ஸ்டீவன் டாக்டர். உங்களுக்கு டாக்டர் ஜெயரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வாங்க. வணக்கம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் டாக்டர். நீங்கள் வணக்கம் வெகு அழகாக எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி சொன்ன நீங்கள் அது எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக இருந்தது. படிச்ச ரொம்ப ஆட்களுக்கும் நன்றி. விளங்கும், அவ்வளவு கணக்க படிக்காத ஆட்களுக்கும் நீங்கள் சொன்ன முறைகள் எல்லாம் பலனாக இருக்கும் என்று நான் நிச்சயமாக சொல்லுகிறேன். நீங்கள் செய்து கொண்டிருந்ததுகளை நான் இப்ப இதில் இருந்து கொண்டே கதிரில் இருந்து கொண்டே செய்த நான் அதுல உண்மையாக சிலதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸ்பெஷலி வித் ஷோல்டர் அந்த பெயின் உள்ள ஆட்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனால் அதை நாங்கள் திருத்தி எடுக்கலாம் என்று சொல்லி நம்புகிறோம். நீங்கள் எடுக்கிற இந்த கஷ்டமான இந்த வேலையை நீங்க தொடர்ந்து செய்யறதால உங்களுக்கு, உங்களோட குடும்பத்துக்கும், உங்களோட நாட்டுக்கும் நீங்கள் ஒரு பலனை தேடி முடிக்கிறீங்கள். நல்ல சந்தோஷமாக சுகமாக இருக்கும். நன்றி டாக்டர் ஜெயரட்னம். டாக்டர் நன்றி லலிதா நன்றி டாக்டர் லலிதா ஜெயரட்னம் அவர்கள் வாங்கோ. ஒரு மைக். ஓகே வாங்க. வணக்கம் வணக்கம் டாக்டர். நான் சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க. ஜெயலலிதா மனைவிதான் பேசுறேன். அவர் சொன்னதெல்லாம் ஓகே சரி. நாங்களும் வீட்டில இருந்து இந்த நீங்க சொல்ற எக்ஸசைஸ் இதுகளை கொஞ்சம் கொஞ்சம் செய்வது தான். ஆனால் கொஞ்சம் செய்து போட்டு இப்போ இந்த கழிச்சு போய் நாளைக்கு செய்வோம்ட்டு ஒரு அந்த நிலைமையில் வாரது. ஆனால் நீங்கள் சொல்ற மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக இதை செய்து கொண்டு வருவோம்னு சொன்னால் ஜிம்முக்கும் போக தேவையில்லை, டாக்டர்கிட்டையும் போக தேவையில்லை, நாங்கள் எங்களையே பார்த்து கொள்ளலாம். ஆனால் அது மனித சுபாவம். கொஞ்சம் செய்து போட்டு பேருந்து நாளைக்கு செய்வோம் அல்லது பேருந்து செய்வோம் என்று சொல்லி விட்டுட்டு போறது அது எங்களுடைய மனித சுபாவம். அதை தவிர்த்து நாங்கள் இதுகள் செய்வது நல்லமென்று நீங்க சொல்ல மாதிரி இந்த அபியாசங்கள் எல்லா எக்ஸசைஸையும் செய்து கொண்டு வர்றது நல்லம். நீங்கள் வடிவாக எல்லாம் கிளியராக எல்லாருக்கும் விளங்கப்படுத்தி சொன்ன நீங்கள் அதுக்கு நன்றி. நாங்கள் வேறு ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு பேருக்கு நீங்கள் கொஞ்சம் பேருக்கு சொன்னாலும் இந்த குடும்பங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ 10 பேருக்கு சொல்லியிருந்தா 100 பேருக்கு சொன்னதுக்கு சரி. அதுபடினாலும் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். நன்றி டாக்டர். தேங்க்யூ. நன்றிங்க, ரொம்ப நன்றி என்னை இதுல இன்வைட் பண்ணதுக்கு. நன்றி டாக்டர். ஒரு தடவை இல்ல, இது மாதிரி ஒரு 3-4 தடவை கூட என்ன வர வைக்கலாம். சோ தட் உன்னை பண்ணது உருப்படியா பண்ண மாதிரி இருக்கும். முதல் தடவை அவ்வளோக்கா புரிஞ்சிருக்காது. 2வது தடவை நான் பேசுறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்குவீங்க. 3வது தடவை ஆகுறப்போ ஓகே இந்த ரூபத்துல தான் எல்லா நோயும் கியூர் ஆகுதா அப்படின்னு அந்த மெக்கானிசத்தை தெரிஞ்சு நோயே இல்லாம இருப்பீங்க ஜாலியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலியா இருந்தாலே நோய் வர, ஹாப்பியா இருக்கணும். நல்ல டாக்டர். நீங்கள் டாக்டர் இந்த ஸ்க்ரீன்ல போட்டு செய்து காட்டுறது இன்னும் சிறப்பா இருக்கும். அது பார்ப்போம் அடுத்த ஆமா, இந்த தடவை நான் இது கொஞ்சம் புதுசுன்னு சொல்லலாம். நான் இந்த மாதிரி இதுக்கு வர்றதுக்கு எதையுமே எக்ஸாக்டா ஆர்கனைஸ் பண்ணல. நம்ம இப்பவே கூட முடிவு பண்ணிக்கோங்க. இன்னும் உங்களுக்கு எப்ப டைம் இருக்கோ, ஒரு 3 நாள் கழிச்சோ 10-15 நாள் கழிச்சோ உங்க இஷ்டம், 1 மாசம் கழிச்சோ என்னை திரும்ப கூப்பிடுங்க, நான் எடுக்கிறேன். இப்ப எனக்கு ஐடியா கிடைச்சிருச்சு. அடுத்த தடவை ரொம்ப ப்ரொஃபஷனலா ப்ராப்பரா இருக்கும் அந்த செஷன். இதுல என்ன பேசணும் ஏது எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இப்ப நான் ஜஸ்ட் லைக் தட் வந்துட்டேன். வாழ்த்துக்கள். பாமுகத்தோப்பாளனி லோஜினி அவர்களும் இருக்கின்றார். வணக்கம் லோஜினி அவர்கள் வாங்கும். லோஜினி எந்த நாட்டுல இருந்து வந்திருக்கிறீங்க? வணக்கம் டாக்டர். நான் பிரான்ஸ் நாட்டுல இருந்து. பிரான்ஸா? குட், சொல்லுங்க. பிரான்ஸ் நாட்டுல வந்திருக்கிறேன். ஓம் டாக்டர் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உண்மையா முழுமையா கேட்டு வந்தனா அதுல நினைச்சது எந்த போன் கூட எதுவும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. முதலாவது நிறைவா கேட்டிருக்கிறேன். அதான் எல்லாருமே அந்த இலவசமா கிடைக்கிறதுல அதை பிரயோசனப்படுத்துறது குறைவு. நிறைய காசு கொடுத்து இதுன்றதான் எல்லாரும் போவார்கள். நீங்க ஒரு வசனம் சொன்னீங்க, உண்மையும் அதுதான். நிறைவான இது எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானது. உண்மையில எனக்கு மிகவும் பிடிச்சிருக்குது. பிடிச்சிருக்கின்ற விட இதை பிரயோசனப்படுத்தணும். இதை கேட்டது இதை கொஞ்சம் பிரயோசனப்படுத்தணும் என்று நானும் நினைக்கிறேன். அதை செய்வோம் என்று நம்பிக்கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த நேரத்தை ஒதுக்கி இதை தந்ததுக்கு மற்ற பாமுகத்துக்கு மிக மிக நன்றி. இப்படி ஒரு நிகழ்வுகளை கொண்டு வரதால தான் நாங்கள் நிறைய விடயங்களை அறிந்து கொள்கிறோம், நிறைய விடயங்களை அதை செய்யக்கூடியதா இருக்கு. மிக்க நன்றி. உங்களுக்கும் நன்றி, பாமுகத்துக்கு மாமாக்கு நன்றி, ஜானடிசன் உங்களுக்கும் நன்றி. நன்றி நன்றி ரோஜினி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதே எனக்கு ரொம்ப ஹாப்பி. திரும்ப திரும்ப நான் சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும், அவேர்னஸ் கிடைச்சிடும். அப்புறம் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருப்பீங்க. நோய் இல்லாமல் இருக்கிறத விட ஸ்கின்னு மகிழ்ச்சி உங்களை பார்த்தாலே எல்லாருக்குமே பரவாயில்ல, ஹாப்பியாக இருக்காங்க அப்படி கேட்பாங்க. அந்த மாதிரி ஆக முடியும்.
நன்றி நன்றி டாக்டர் பாமுக தொகுப்பாளினி கல்வாணி. மிக்க நன்றி நன்றி ஜெயநடசன் நன்றி. வணக்கம் டாக்டர், வாருங்கள். ஆம், வணக்கம். நன்றி டாக்டர் பிரகாஷ் அவர்களுக்கும் மற்றும் உங்களை அறிமுகம் செய்த டாக்டர் ஜெயரட்னம் அண்ணா மற்றும் மனைவி மற்றும் இப்பொழுது இந்த நேரத்தில் மணிந்திருக்கும் டாக்டர் வெனிதா ஸ்ரீமன் அவர்கள் மற்றும் எல்லோருக்குமே நன்றி. நான் உங்களோட எவ்ரிடே பார்ப்பேன், ஃபாலோவர்ஸ் எல்லாம் ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன் உங்களோட எக்ஸசைஸை பார்த்துதான் வந்து எனக்கு மாசம் 100 மில்லியன் வியூஸ் போகுது. பார்க்கறது மட்டுமில்லை, நாங்கள் செய்கின்றோம், அதனை பல பயனுள்ள விதத்திலும் ஆக்கி கொள்கின்றோம். உங்களுடன் ஒரு இளைய பெண்ணும் இணைந்து செய்து கொள்வார் அவரும். வணக்கம் வணக்கம்ங்க. வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, நாங்க எதுவுமே ரெடி ஆகல, சரி கடைசிக்கு இந்த வீடியோ வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு. அது நேரம் உதவியாக இருக்கும் சரவணன் அவர்களும் அசிஸ்டன்ட் இருக்கின்றது. எல்லோரும் சரவணன் தான் இதுக்கெல்லாம் காரணம். கிங் மேக்கர் அவர்தான் எடிட் பண்ணி என்ன உலக ஃபேமஸ் பண்ணி விடுறது. அவர் அக்கறையோட கேட்டார், உங்களோட இது வந்து ஸ்டில்ல நிக்குது டாக்டர், என்ன செய்யலாம்னு சொல்லி. உண்மையில எவ்வளவு கேர் பண்ணுகிறார் என்று விளங்குகின்றது உங்களோட இணைந்து. உண்மையில மிக சிறப்பான தகவல்கள் டாக்டர், மிக சிறப்பு. உண்மையில் நீங்கள் சொன்னது போல தான் டாக்டர்கிட்ட போய் திருவிழா கோயிலில் நிற்கிறத விட வைத்தியசாலையில் தான் அநேகமாக நிற்கிறார்கள் திருவிழா போல. ஆகவே பயங்கர கூட்டம். உங்க நாட்டுல என்னன்னு தெரியல, எங்க நாட்டுல ரொம்ப கூட்டமா இருக்காங்க எல்லா ஆஸ்பத்திரியிலயும். டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிச்சா ஆகுறாங்க, அந்த கூட்டமா இருக்காங்க. அது வந்து பெருமையா வேற பேசினாங்க. நான் சொன்னேன், என்ன உங்க ஊர்ல வந்து ஆஸ்பத்திரியில கூட்டம் இருக்கிறது என்னமோ திருவிழா கூட்டம்னு சொல்லிக்கிறீங்களே, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்டேன். புரியுதா இல்லைங்களா? ஆஸ்பத்திரியில அவங்களுக்கு பணம் கொடுத்தா தானே சின்ன ஒரு நோ போறன்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு. ஆனா நாங்கள் இப்ப இந்த நாட்டுல இருந்தோம் டாக்டர், நாங்க எல்லாம் கை வைத்தியம் தான் செய்யறது. ஒரு இருமல் என்றால் மல்லி தண்ணி, வெந்தய தண்ணி, சிர தண்ணி, இப்படித்தான் எக்ஸசைஸ். பணம் கொடுத்தாங்கிறத விட யாராச்சும் நெகட்டிவா பெரிய நோயின்னு சொன்னா அதை நம்புறதும், இது இல்ல சிம்பிளான நோய்னா நம்பாம இருக்கிறதும். அதாவது நல்லா ஆவாதுங்கிறதுக்கு மேல நம்பிக்கையா இருக்கிறாங்க. நல்லா ஆவாது, இந்த நோயெல்லாம் இதெல்லாம் ஈஸி கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ஆக்கி விட்டாங்க. மிக நன்றி டாக்டர், உங்களை எடுத்து வந்த ஜானன். வணக்கம் மாணி, பாருங்க நிறைவாக. வணக்கம் வணக்கம் ஜெயாக்கா. நான் அந்த நிறைவு பகுதியில தான் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக மகிழ்ச்சியாக இருந்தது அவருடைய நல்ல எக்ஸசைஸ். நானும் யூடியூப்ல பார்த்திருந்தேன் டாக்டர் உங்களுடைய நிகழ்வுகளை. சொல்லுங்க. ஆமாம், ஜெர்மனியில இருந்து பேசுறேன் டாக்டர். நன்றி. மிகச் சிறப்பு டாக்டர். உங்களுடைய இது மருந்து இல்லாமே இந்த அளவு எக்ஸசைஸுமே செய்தாலே எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கலாம். அதுக்கு நீங்க நல்ல ஒரு உதாரணம். உண்மையிலேயே நான் பார்க்கிறேன் அந்த நிகழ்ச்சி, நல்ல ஒரு நிகழ்ச்சி. வாழ்த்துக்கள். அதே நேரம் பாமுகத்திலும் வந்து நீங்கள் இதை தெரியப்படுத்தினதுக்கு இனி நான் திருப்பி பார்ப்பேன் டாக்டர். பார்த்து உங்களோட எக்ஸசைஸ்களை நாங்களும் ஃபாலோ பண்ணிக்கொள்றோம். திரும்ப ஒரு மீட்டிங் இது மாதிரி கண்டக்ட் பண்ணுங்க. நான் அப்ப வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா கரெக்டா இருக்கிறேன். எல்லாம் இன்னைக்கு எங்க லைட் அடிக்குதுன்னு எனக்கு தெரியல, அதெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தது. இனிமேல் நான் பாத்துக்கிறேன். ஓகே டாக்டர், நன்றி நன்றி. அடுத்த தடவை வர்றப்ப ஷேர் ஸ்கிரீன்லாம் போட்டு கரெக்டா பண்ணிக்கலாம். செய்து கொள்வோம். நன்றி, மிக நன்றி டாக்டர். நன்றி நன்றி டாக்டர். டாக்டர் நீங்க வந்து இவ்வளவு எங்களுக்கு திறமாக விளக்கமாக விரிவாக அபியாசத்தோடு செய்தீர்கள். உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களுக்கு வாழ்த்துக்குரிய வஜிதா முகமது நெதர்லாந்திலிருந்து, பத்மினி கமலாந்தன் இங்கிலாந்து நாட்டிலேருந்து, ஜெயமலர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டில், லோஜினி அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலேருந்து, ராஜினி அல்போன்ஸ் ஜெர்மனி நாட்டிலேருந்து, நேவிஸ் பிலிப் அவர்கள் பிரான்ஸ் நாட்டிலேருந்து, வேறு யார் அவரை விட்டுட்டேன், எல்லாரையும் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அத்துடன் டாக்டர் வெனிதா அவர்கள் ஆஸ்திரேலியாவிலிருந்து, டாக்டர் ஜெயரன் அவர்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து, திருமதி லலிதா ஜெயரண்டம் பிரான்ஸ் நாட்டிலிருந்து உங்களுக்கு வாழ்த்து கூறந்தவர்களுக்கு நன்றிகளையும் கூறிக்கொண்டு, டாக்டர் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உங்களோட பணி மிகவும் சிறப்பாக வளர்ச்சி பெற்று இறை ஆசையுடன் உங்களுக்கு வாழ்த்திக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நன்றி டாக்டர். நீங்கள் கருத்துக்கள். நன்றி, எல்லாருக்கும் நன்றி என்னை இன்வைட் பண்ணதுக்கு. நேர்ல கூட சம்டைம்ஸ் மீட் பண்ணலாம். இந்தியா வந்தீங்கன்னா என்னை வந்து பாருங்க. கோயம்புத்தூர் ஏர்போர்ட் பக்கத்துல தான் இருக்கேன். இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். யார் வந்தாலும் ரொம்ப கிளீன் ஆம்பியன்ஸா இருக்கும். ரூம்ஸ் எல்லாம் ஒரு 30 ரூம் இருக்கு. எங்க யார் வேணாலும் வரலாம். சரிங்களா டாக்டர்? இந்த தளர்ந்த அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும் கலைவாணி அவர்களுக்கும் இந்த தளத்துக்கு நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்வோம். நன்றி. மிக்க மிக்க நன்றி. நன்றி டாக்டர். நன்றி ஜனார்தன் அவர்களே. நன்றி அறிமுகம் செய்த
ஜெரட்டம் அண்ணாவுக்கும் நன்றி வணக்கம். நன்றி நன்றி. வணக்கம். நன்றி வணக்கம். இரவுக்கு வணக்கம். இரவுக்கு வருகின்றது பயனும் பகிர்வும் தோப்படுகையா நடசினவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்து எல்லோருக்குமே நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.